அப்பா, ராஜி வந்துட்டா. எப்படியோ வந்துட்டால, இனிமே எந்த பிரச்சனையும் வராது. ராஜி, ராஜி, வா வா, குடு. என்னங்க இது? நர்சரி குழந்தைங்க பேரண்ட்ஸ பார்த்த உடனே குதிக்கிற மாதிரி என்ன பார்த்து குதிக்கிறீங்க? என்ன ராஜி, நீ ஒரு நிமிஷத்துல என்னோட அன்பை ஓவர் ஆக்டிங்னு சொல்லிட்டிய. ஏமா, பேருக்காவது புருஷன் ஒருத்தர் இருக்க, என்ன மறந்தே போயிட்டியா? நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு அங்க போயிட்டிய. இதெல்லாம் நியாயமா? ஓ, அதா என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் நான் மாட்டிக்கிட்டேங்க. அவ திரும்பி அமெரிக்காவுக்கு போற வரையும் என்ன விட மாட்டேன்னு என்ன கூடவே வச்சுக்கிட்டா. இப்பதான் வந்துட்டேன் இல்லங்க, இனிமே உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். போதுமா? ராஜி, நீ போனதுல இருந்து இந்த வீட்ல வெறும் அமிர்தாவோட கல்யாண பேச்சுதான். எனக்கு அதெல்லாம் கேட்டு காதுல ரத்தம் வர்ற அளவுக்கு ஆயிடுச்சு. அமிர்தாவுக்கு புடவை, அமிர்தாவுக்கு நகை, அமிர்தாவோட கல்யாணத்துக்கு மண்டபம், வெட்டிங் கார்டு. அப்பப்பா, டெய்லி இதே வேலை. எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் எரியிற மாதிரி இருந்துச்சு. ஐயோ, அமிர்தா கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனா நமக்கு நல்லது தானுங்க. அப்படிங்கிறியா? அன்னைக்கே உங்களுக்கு சொன்னேன்லங்க, ஒரு வழியா அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு ஒளிஞ்சிட்டான்னா நாம இந்த வீட்ல ஜாம் ஜாம்னு ஆட்சி நடத்தலாம். அது வரைக்கும் நல்லவங்க கிட்ட நல்லவங்க மாதிரியே இருந்துடலாம். தேவையில்லாம சண்டை போட்டு எதுக்கு பிரச்சனைய வாங்கணும்? இல்ல, இவ எப்படி கல்யாணம் பண்ணிக்குவா? ஐயோ ராமா, எப்படி கல்யாணம் பண்ணிப்பான்னா? இல்ல ராஜி, கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் என்ன பிரயோஜனம்? ஆமா, அவளோட புருஷனும் எப்படி குடும்பம் நடத்துவாங்க? கர்மம், எப்படி குடும்பம் நடத்துவாங்கன்னு என்னங்க அர்த்தம்? அர்ஜுன் ஒரு ஆம்பளை தானே, அமிர்தா ஒரு பொம்பளை தானே. அதான் அவ அது இல்ல. ஐயோ ஏங்க, உங்களுக்கு மூளை குழம்பிடுச்சா? இல்ல ராஜி, அவ அது அவ பொம்பளை இல்லன்னா என்ன அர்த்தம்? அவ ராட்சசியா? ஐயோ, அது இல்ல ராஜி. மறுபடியும் பழைய குருடி கதவை திறடின்னு ஆரம்பிக்காதீங்க. ஆமா, அன்னில இருந்து ஏதோ ரகசியம் சொல்லணும்னு துடிச்சுக்கிட்டே இருந்தீங்களே, என்ன இப்ப சொல்லுங்க. ஐயோ, இந்த ஒரு விஷயத்த மட்டும் சொல்ல முடியலையே ராஜி. அமிர்தா ஒரு பொண்ணே கிடையாது, பாம்புங்கிற விஷயத்த எப்படி சொல்லுவேன்? அந்த உண்மையை சொல்ல முடியாத அளவுக்கு என் வாயை கட்டி போட்டிருக்காளே. இந்த சங்கடத்துல இருந்து எனக்கு எப்பதான் விடுதலை கிடைக்குமோ? ஏங்க, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அமிர்தாவோட கல்யாணத்தை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஐயோ கடவுளே, சரி நான் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ஏ அமிர்தா, நான் வீட்டை விட்டு வெளியில வந்துட்டேன்ற ஒரே காரணத்துக்காக சும்மா இருக்கேன். ஆனா தோழிய ஒத்துக்கிட்டேன்னு நினைச்சியா? நீ பிளான் பண்ணி வச்சிருக்கிற வழியிலெல்லாம் தடங்களா இருக்க போறது இந்த மயூரி தான். புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டில் பொண்ணு கேட்கறதுக்காக போகிறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டாக இருப்பாங்களோ?
அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.